ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா கடந்த வெள்ளியன்று வெளியான ஆரோமலை திரைப்படம். முதலும் முடிவும் நீ படத்துல ஹீரோவா நடிச்ச கிஷன் தாஸ் சார் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்புறம் சிவாத்மிகா மேம், அப்புறம் வந்து நம்ம ஹர்ஷத் அவரு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை யாரு இயக்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தியாகு சார், காமெடி ஆக்டர் தியாகு சாரோட பையன் சாரங் தியாகு அவர் தான் இயக்கியிருக்காரு. சரிங்க, இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாணவ ஒரு பள்ளி பருவம், சரி இப்படி கூட சொல்லலாம். எப்படி தெரியுங்களா, ஒரு ஹீரோ இருக்காரு. அவர் வந்து ஸ்டார்டிங்ல, அதாவது ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு லவ் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து நீ வேணாம்னு சொல்லிட்டு போயிருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன, இப்ப ஸ்கூல் முடிச்சுனே காலேஜுக்கு வராது. காலேஜுக்கு வந்துட்டு அங்கேயும் ஒரு லவ் ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது அவங்க நம்மள லவ், யாரை பார்த்தாலுமே நம்மள லவ் பண்றான்னு அவருக்குள்ளேயே ஒரு ஹாலுசினேஷன் கிரியேட் பண்ணிட்டு ஓகே உங்ககிட்ட இது பண்ணலாம்னு நினைக்கிறப்போ எல்லாமே புட்டுக்குது. செகண்ட் கதையில அதே மாதிரி ஒரு விதத்துல புட்டுக்குது. அப்படி இருக்கிறப்போ அவர் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போறாரு, வேலைக்கு போறப்போ பொறுப்பா போய் அங்கேயாவது நான் ஸ்டெபிளா நிக்கணும்னு நினைச்சு போற இடத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து தன்னோட சீனியர் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு பொண்ணு, அவர் மேல இவரு காதல் வயப்படுறாரு. இவருக்கும் அவருக்கு ஆரம்பத்திலேயே வந்து கருத்து வேற்றுமை ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ரெண்டு பேரும் எப்படி இந்த படத்துல சேர்ந்தாங்க, அதுதாங்கிற இந்த படத்தோட முக்கிய கதை. அதாவது இந்த படமே ஒரு வித்தியாசம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்ரிமோனி சப்ஜெக்ட். அதாவது மேட்ரிமோனியில என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அவங்க பார்ட்னர் இது அவங்க கஸ்டமரை எப்படி சேர்த்தி வைப்பாங்க, அதாவது பிரைபா இருந்தா சாரி பிரைடு குரூம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி சேர்த்தி வைப்பாங்க, இதெல்லாம் வந்து கரெக்டா வந்து காமிச்சிருப்பாங்க. அதுல நடக்கிற பல விஷயங்களை தெளிவா காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஹீரோவும் ஹீரோயின் பர்சனையும் சொல்ல வந்த விதம், அவங்க லவ்வை சேர்த்து வச்ச விதமே ஒரு சூப்பரான விஷயம் தான். அந்த மாதிரி அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹீரோவை நடிச்ச கிஷன் தாஸ் சார் சொல்லவே வேணாம், சூப்பரான பர்ஃபார்மர், நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லா இடத்துலயும் பீக்கான பர்ஃபார்மன்ஸ் தான். அதாவது இந்த சோகமான காட்சியில எல்லாம் வந்து ஒரு படி மேலேயே நல்லா நடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். சில இடத்துல ஒட்டாம இருந்தாலும் அழகான பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா வெளிப்படுத்தியிருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் ரோலே ஹீரோயின் கேரக்டர் தான் சிவாத்மிகா மேம். எப்ப பார்த்தாலுமே உருன்னே இருக்கிற கேரக்டர், அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர். அதாவது எல்லாத்தையும் வந்து கட் அண்ட் ரைட். நான் இந்த மன்னன் படத்துல வருவாங்க பாத்தீங்களா, விஜய் சாந்தி மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு சாதா ஒரு அமைதியா இருக்கிற பையன் எப்படி கரெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி போகும். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்துக்கு மெயினே வந்து ஹர்ஷத் சார் தான். அவரோட கவுண்டர் அட்டாக், அதாவது எப்படி சொல்றதுன்னா வந்து டயலாக்ல கவுண்டர் கொடுக்கறதாகட்டும். அப்புறம் காஃபி ஷாப்ல போயிட்டு இந்த பிளாக் வித்தவுட் மில்க், பிளாக் காஃபின்னு சொல்றதுக்கு பல வித்தவுட் மில்க் வித்தவுட் சுகர் அந்த மாதிரி சொல்லுவார், கொஞ்சம் வித்தியாசமா அந்த மாதிரி சொல்றதாகட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படம் ஃபுல்லாவே வந்து அவர் கொடுக்குற கவுண்டர், இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கனால வந்து சில இடத்துல வந்து எமோஷனலாவும், சில இடத்துலயும் ஃபுல் அண்ட் ஃபுல்ல அவர் வந்து அவரோட காமெடி ட்ராக்கே சூப்பருங்க. அதாவது ஹீரோக்கு எந்த அளவு ஒரு 70% கொடுத்தா கண்டிப்பா இவருக்கு ஒரு 80-90% இவருக்காக போய் பாக்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல காமெடி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்திருக்காரு. படம் ஃபுல்லாவே நல்ல ஒரு இது எமோஷனலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி தான். இது வரைக்கும் பார்த்த லவ் ஸ்டோரியிலேயே வந்து கொஞ்சம் புதுமையா தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா வந்து ஒரு படத்தோட இயக்குனர் நல்ல கதையை வந்து தெளிவா கொடுத்திருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து முக்கியமா என்ன சொல்லி ஆகணும்னா வந்து இந்த மாதிரி படங்களில வந்து மியூசிக்கும் கண்டிப்பா ஒட்டி ஆகணும். ஆனா வந்து பின்னணி இசை ஜொலிக்குது, ஆனா பாடல் எதுவும் மனதுல நிக்கவே இல்லை. படத்துல மேக்சிமம் ஆக்ஷன் காட்சிகள் அது இதுல இல்லைங்க. நீட்டான ஒரு லவ் டிராமா சாங்ஸோட அவ்வளவு அழகா நல்ல இதா போகுது. ஒரு ஜாலியான கேரக்டருக்கு வந்து ஒரு ரக்கடான பொண்ணு அமைந்து எப்படி இருக்குங்கிறத இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல படுங்க. ஒரு புதுசான லவ் எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருக்கு. இந்த படம் பாக்குறதுக்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதா, திருப்தி தரதா, உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஏதாவது சில இடத்துல லேக் இருக்கும். பட் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியேறப்போ ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. ஆரோமலே வெற்றி.